ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்பேரிசன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஏசி 3 phase 3 way சிஸ்டம் வித் 2 way டிசி சிஸ்டம் மட்டும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ 3 phase 3 way சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏசி 3 phase 3 way சிஸ்டமோட வால்யூம் ஆஃப் காப்பர் கண்டுபிடிச்சி அதை வந்து எது கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக் ரெஃபரன்ஸ் டிசி 2 way சிஸ்டமோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஏசி 3 phase 3 way சிஸ்டம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டார் கனெக்டட். ஓகே, ஸோ 3 wayர்னு சொல்லும்போது நம்ம டெல்டாவில் கனெக்ட் பண்ணலாம், அப்படின்னா ஸ்டாரில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டார் கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸோ டெல்டானா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இது வந்து ஸ்டார் கனெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நியூட்ரல் பாயிண்ட் வந்து நம்ம எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாரில் தான் கண்டிப்பாக நியூட்ரல் இருக்கும். ஸோ நியூட்ரல்ங்கிறது இந்த மிட் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த 3 ஃபேஸும் ஜாயின் ஆகக்கூடிய இடம். ஸோ அந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து நம்ம எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நியூட்ரல் பாயிண்ட் இஸ் கனெக்டட் டு. ஓகே, ஸோ அப்போ இந்த சிஸ்டமோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா there are 3 phases R, Y and B, 3 ஃபேஸ் இருக்கு. இப்போ நம்ம எல்லாமே எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே பேலன்ஸ்டு சர்க்யூட் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 3 phase 3 ஃபேஸில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் லெவல் வந்து எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ZR is equal to ZY which is equal to ZB. ஓகே, ஸோ அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் பேலன்ஸ்டு சர்க்யூட் நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் வந்து 3 phase இருக்கு. பாயிண்ட் அந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து நம்ம எர்த்தோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I5 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த சிஸ்டம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணது எல்லாமே சஃபிக்ஸ் 5ல இருக்கும். I5 ரெசிஸ்டன்ஸ் வந்து R5, அப்புறம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து A5 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 5 வர எல்லா சிஸ்டமே ஏசி 3 phase 3 way சிஸ்டம் ரெப்ரசென்ட் பண்ணு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கரண்ட் வந்து I5. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு சர்க்யூட்னால 3 ஃபேஸ்லையுமே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர் ஃபேஸ் வச்சுக்கோங்க, ஒய் ஃபேஸ், இது பி ஃபேஸ். இப்போ வந்து இது ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, ஸோ அப்போ ஒரு லைனுக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் இருக்கிற வோல்டேஜ் வந்து நம்ம ஃபேஸ் வோல்டேஜ் இருக்கும். அது வந்து விஎம்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 லைனுக்குள்ள அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் நம்ம லைன் வோல்டேஜ் சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு லைனுக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் இருக்கிற வோல்டேஜ். ஸோ இட் இஸ் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் நம்ம விஎம்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ டெரிவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் பெர் ஃபேஸ். ஓகே, ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் தான். அப்போ ஒரு லைனுக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் இருக்க வோல்டேஜ். ஓகே, ஸோ பெர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது விஎம். ஒரு லைனுக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம ஃபேஸ் வோல்டேஜ் சொல்கிறோம். அது வந்து இந்த எக்ஸாம்பிளில் விஎம்னு எடுத்துருக்கோம். அப்போ ஆர்எம்எஸ் வோல்டேஜ். ஸோ நம்ம டெரிவேஷனுக்கு எல்லாமே ஆர்எம்எஸ் வோல்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆர்எம்எஸ் வோல்டேஜ் பெர் ஃபேஸ் மேக்ஸிமம் வோல்டேஜ் டிவைடட் பை ரூட் 2. ஸோ விஎம் பை ரூட் 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி தான் லோடு பவர் ஃபேக்டர் வந்து ஏசி சிஸ்டம்னால கண்டிப்பாக பவர் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காஸ் பைன்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லோடு கரண்ட் பெர் ஃபேஸ். ஓகே, ஸோ ஒரு ஃபேஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் நம்ம I5 வச்சுருக்கோம். இப்போ லோடு கரண்ட் பெர் ஃபேஸ் ஈக்குவல் டு I5. ஸோ இப்போ பவர் டிரான்ஸ்மிட்டட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 3 into பவர் பெர் ஃபேஸ். ஓகே, ஸோ இதில் வந்து டோட்டலாக இப்போ 3 wire இருக்கிறதுனால 3 into பவர் பெர் ஃபேஸ். ஓகே, total power transmitted equal to 3 into power per phase. Okay, so அப்போ 3 into power per phase வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவருக்கு வந்து EI cos pi. ஓகே, ஸோ இதில் வந்து 3 wire இருக்கிறதுனால 3 மல்டிப்ளை பண்ணிக்கோம் ROIB. ஓகே, ஸோ 3 into பவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் தேவை. வோல்டேஜ் வந்து நம்ம ஆர்எம்எஸ் வோல்டேஜ் தட் இஸ் விஎம் பை ரூட் 2 எடுத்துக்கோம். கரண்ட் வந்து நம்ம I5 வச்சுருக்கோம். பவர் ஃபேக்டர் வந்து காஸ் பை. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து லோட் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவே லோட் கரண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம லோட் கரண்ட்டுங்கிறது இங்கே I5. ஸோ லோட் கரண்ட் I5 ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து பவர் டிரான்ஸ்மிட்டட் பிங்கிறது கான்ஸ்டன்ட், எப்பவுமே மாறாது. ஸோ அப்போ இங்கே நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சைடு போகும்போது 1/I5 போகும். ஈக்குவல் டு 3 into விஎம் பை ரூட் 2 இன்ட்டு இந்த பவர் வந்து அங்கே போகும்போது 1/Pன்னு போகும் இன்ட்டு காஸ் பைன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம I5 கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம், அப்படியே ரெசிப்ராக்கல் பண்ணி போடுவோம். தட் இஸ் ரூட் 2 கீழே தான் மேலே போயிடும், மேலே தான் கீழே வந்து ரூட் 2P டிவைட் பை 3 VM cos pi.
ஓகே. ஸோ ரூட் பி டிவைட் பை 3Vm cos phi. ஸோ இதுதான் லோட் கரண்ட்டுக்குள்ள ஈக்குவேஷன். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். I5 ஈக்குவல் டு ரூட் 2P டிவைட் பை 3Vm cos phi. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் லைன் கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் இதில் வந்து நம்ம R5 சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ R5 ஈக்குவல் டு ரோ L பை A5. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது லைன் லாஸஸ் வந்து நம்ம W சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதோட இங்கே வந்து கரண்ட் வந்து I5 ஸ்கொயர் இன்ட்டு R5. ஓகே. ஸோ டோட்டலாக இதில் 3 கண்டக்டர்ஸ் இருக்கிறதுனால 3 கண்டக்டர்ஸ் RYB. ஸோ 3 இன்ட்டு I5 ஸ்கொயர் இன்ட்டு R5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு I5ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ரூட் 2P டிவைட் பை 3Vm cos phi. ஓகே. ஸோ ஸ்கொயர் R5ஓட வேல்யூயும் தெரியும் ரோ L பை A5 தெரியும். ஓகே. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து ரூட் 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் இருக்கிறதுனால ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு வந்துடும். 2P ஸ்கொயர் ரோ L டிவைட் பை Vm ஸ்கொயர் cos ஸ்கொயர் phi இன்ட்டு A5. யா. ஸோ இதான் என்ன அப்படின்னா லைன் லாஸஸ் W. ஸோ இது நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இந்த A5 கண்டுபிடிப்போம். இப்போ A5 கண்டுபிடிக்கும் போது இந்த A5 அங்கே போயிடும், W கீழே வந்துடும். அப்போ 2P ஸ்கொயர் ரோ L டிவைட் பை Vm ஸ்கொயரு cos ஸ்கொயர் phi இன்ட்டு லைன் லாஸ் W. ஓகே. ஸோ இப்போ ஃபைனலாக ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2P ஸ்கொயர் ரோ L டிவைட் பை ஸோ சாரி இதில் வந்து நம்ம 3 ஸ்கொயரை கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே 3 ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ ஆக்சுவலாக இங்கே 9 இருக்கும். அப்போது 3/9 கூட இங்கே 3 இருக்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக டினாமினேட்டரில் 3ங்கிற வேல்யூ இருக்கும். இது வந்து 3 கிடையாது, 3 ஸ்கொயர் மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் போடும்போது 9. ஓகே. ஸோ அப்போ 3/9 இருக்கும். அப்போ 1/3. அப்போ டினாமினேட்டரில் ஒரு 3ங்கிற வேல்யூ இருக்கும். ஓகே. ஸோ அப்போ 2P ஸ்கொயர் ரோ L டிவைட் பை 3 Vm ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் phi. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட். வால்யூம் ஆஃப் கண்டக்டர் ஆர் வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எப்பவுமே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனோட லென்த்தை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே டோட்டல் நம்மளுக்கு 3 வயர்ஸ் இருக்குது RYB. ஓகே. ஸோ 3 வயர்ஸ். ஸோ அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் காப்பர் மெட்டீரியல் கண்டுபிடிக்கும் போது 3 இன்ட்டு A5 ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு L. ஸோ 3 வயர்ஸ் RYB இருக்கிறதுனால 3ன்னு போடுறோம். ஸோ 3 இன்ட்டு A5 பதிலாக 2P ஸ்கொயர் ரோ L divided by 3Vm square cos square phi W into L. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபைனலாக 2P ஸ்கொயர் ரோ L into L ஸ்கொயர்னு கிடைச்சிடும் டிவைடட் பை Vm ஸ்கொயர் cos ஸ்கொயர் phi into W. ஓகே. ஸோ அப்போ 2P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர் டிவைட் பை Vm ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் phi இன்ட்டு W. ஸோ இதான் என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ் இன் AC 3-phase 3-wire சிஸ்டம். ஓகே. ஸோ இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா கம்பேரிசன் வந்து வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட் இன் DC 2-wire சிஸ்டமோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது we need to find the ratio. அப்போ வால்யூம் ஆஃப் காப்பர் யூஸ்ட் இன் AC 3-phase 3-wire system divided by volume of copper used in DC reference. இதான் நமக்கு ரெஃபரன்ஸ் 2-wire system ஓட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன கிடைச்சிருக்கு 2P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர் டிவைடட் பை Pm ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் phi டிவைடட் பை W. cos ஸ்கொயர் phi இன்ட்டு W டிவைடட் பை இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். DC 2-wire சிஸ்டம்க்கு 4P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர் டிவைடட் பை W இன்ட்டு Vm ஸ்கொயர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த டெனாமினேட்டர் வழியாக அப்படியே ரெசிப்ராக்கெலாம் மாற்றி போடுவோம். தட் இஸ் 2P ஸ்கொயர் ரோ L ஸ்கொயர் டிவைடட் பை Vm ஸ்கொயர்
into cos square pi W into W Vm square. ஸோ இது அப்படியே ரெசிப்ராக்கில் போடணும். டிவைட் பை 4p square rho L square. ஸோ அப்போ p square rho L square எல்லாம் கேன்சல் ஆயிரும். W Vm square எல்லாம் கேன்சலு. அப்புறம் இது வந்து கேன்சல் ஆனால் 2. அப்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2 cos square piன்னு கிடைக்குது. ஓகே, ஸோ 1/2 cos square pi. ஸோ 1/2 cos square pi. 1/2 வந்து நம்ம 0.5 எழுதலாமா? 0.5 டிவைட் பை cos square. ஓகே, ஸோ இதான் இதற்கான ஈக்குவேஷன். ஸோ இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் காப்பர் used in AC 3-phase 3-wire system which is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 0.5 divided by cos square 5 times of typesன்னு சொல்கிறது மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ cos square 5 times of cost of conductor or cost of copper used in DC 2-wire with one conductor earth system. Okay, so this is the final conclusion. So இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். 0.5 divided by cos square 5.